ரீசெண்டாக வந்திருக்க நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் வச்சு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸ் அவரோட டெஸ்ட் கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆக போறாருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து 115 ரன்ஸ் வித்தியாசத்தில் நியூசிலாண்டை லார்ட்ஸில் வச்சு வின் பண்ணியிருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ் அண்ட் இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலர் ஆட்கின்சன் ரெண்டு பேருமே ஒரு நைட் பார்ட்டிக்கு போனாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வருது. அந்த நைட் பார்ட்டியில் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஃபைட்டும் நடந்திருக்கு. அதில் இவங்க ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆனாங்கன்ற மாதிரியான நியூஸஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு கிடச்சிருக்கு. இது ரிலேட்டடாக இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. இஃப் இந்த இது உண்மை நிரூபிக்கப்பட்ட அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற மாதிரியான நியூஸும் வருது. இஃப் இவங்க ரெண்டு பேர் மேலே வைக்கப்பட்டிருக்க அக்யூசேஷன் உண்மையாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருமே இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ட்ரா பண்ணப்படுவாங்கன்னு தெரியுது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால பென் ஸ்டோக்ஸ் வாண்டடாக முன்னாடி ஸ்டெப் டவுன் பண்ணுறாருன்ற மாதிரியான நியூஸஸ் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் உண்மையிலேயே இப்போ ஸ்டெப் டவுன் பண்ண போறாரா, அது இல்லாமல் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆக போறாரா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.